ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சத்தான ஒரு தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். பொதுவாக வந்து நம்ம டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அப்புறமா பூரி, பொங்கல், சப்பாத்தி இந்த மாதிரி தான் வந்து எப்பயுமே செய்வோம். பட் இன்றைக்கி வந்து நல்ல ஹெல்தியான ஒரு முளைக்கட்டின ராகி தோசை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். வளர குழந்தைகளுக்கெல்லாம் இதை நீங்கள் அடிக்கடி கொடுத்துட்டு வரலாம். டேஸ்ட்டை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நார்மல் தோசை சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி நல்ல ருசியாகவும் அதே மொறுமொறுப்பாகவும். பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் நல்லா ரோஸ்ட் மாதிரி சுட்டால் தான் பிடிக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுனும் ரொம்பவும் அருமையாகவும் இருக்கும். இதோட வந்து நான் பின்னாடி சொல்கிற அந்த சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அதே நேரத்தில் சத்துக்கு சத்தும் ஆச்சு. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவில் பார்க்கலாம். இந்த தோசை மாவு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1 கப் ராகி எடுத்திருக்கேன். இந்த ராகி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி கடையில் வந்து நல்லா க்ளீனான ராகியாக வாங்கியிருக்கேன். நீங்கள் சுத்தப்படுத்தாத ராகி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா கழிஞ்சுக்கணும், ஒரு டைமுக்கு 2 டைம். நான் வந்து நல்லா சுத்தமான ராகி 1 கப், மெஷரிங் கப்பில் 1 கப், இது வந்து 1/4 கிலோ. நீங்கள் எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த கப்பு தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இல்லை டம்ளரில் அளக்குறீங்கனாலும் ஓகே. 1 டம்ளர் ராகி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம். 2லேருந்து 3 மணி நேரம் போல் இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து முளை கட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறிடுக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நான் வந்து முளை கட்ட போகிறேன். இதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் கப்புன்னு போட்டு மூடி வச்சா கூட உங்களுக்கு முளை கட்டி வந்துடும். பட் நான் இன்றைக்கி வந்து ஒரு துணியில் இந்த மாதிரி போட்டு முளை கட்டி எடுத்துக்க போகிறேன். நார்மலான நீங்கள் ராகி தோசை வேணாம், முளைக்கட்டி நான் செய்யலை, நார்மலாக ராகி தோசை பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இந்த முளைக்கட்டின ஸ்டெப்பை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் பின்னாடி நான் சொல்கிற அந்த ப்ரொசீஜரை வந்து இதோட நீங்கள் சேர்த்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மாவு ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து முளைக்கட்டி பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணிக்க போகிறேன். முளைக்கட்டி பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கொஞ்சம் வேலை தான், ஒரு நாள் முன்னாடி நம்ம பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே தண்ணி வடிச்சிட்டு நல்லா உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு கயிறோ அப்படின்லாம் ஒரு பேண்டு போட்டு நல்லா சுற்றி வச்சுருங்க, காற்று போகாத அளவுக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடித்து விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கம்பில் பண்ணலாம், பாசிப்பயிரில் பண்ணலாம். நான் சொல்கிற இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்துலேயுமே பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு கரெக்டான சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது முளைக்கட்டி வந்துருச்சு. இது அடுத்த நாள் மொதல் நாள் ஈவினிங் வந்து நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சு வச்சாச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். வாவ், உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்கள். நல்லா வெள்ளை வெள்ளையாக எவ்வளோ சூப்பராக வந்து ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை வந்து கிராமத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையாகவே எடுத்து சாப்பிட்லாம். ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, இதில் நார்ச்சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே பவுலில் 1/4 கப்பு வந்து முழு உளுந்து வந்து சேர்த்துக்கிறேன். 1 கப் ராகிக்கு 1/4 கப்பு வந்து உளுந்து, அந்த அளவில் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டால் போதும். இப்போ போட்டுட்டு இதுலேயும் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். இப்போ நீங்கள் நார்மலான இட்லி தோசை பேட்டருக்கு ரெடி பண்ணுற மாதிரியே தான். இட்லி அரிசிக்கு பொதுவாக நம்ம வந்து ராகி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்லா புளிச்சு வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், நல்லா இதை ஊற வச்சாச்சுங்க. ஒரு 40 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல வந்து முளைக்கட்டின அந்த ராகியை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். அடுத்த இதில்
நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த வெந்தயம் முழு உளுந்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் இருக்குது இல்லைங்களா, காலையிலையோ இல்லை மதியம் வச்ச சாதமோ இல்லை பழைய சாதம் எதாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சாதம் எதுக்காக சேர்த்துறது அப்படின்னா சீக்கிரமாக புளிச்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துறோம். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த ரைஸ் வந்து கொஞ்சமாவது அரிசி சேரும்போது உங்களுக்கு தோசை ஊற்றுறதுக்கு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அதை ஜாரை வந்து லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து கை வச்சு கலக்கிறேன். இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நார்மல் இட்லி தோசை மாவு மாதிரி கிடையாது. ஒரு 2 மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துடும். கை வச்சு இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்களேன், ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு மாவு. இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா எங்களுக்கு மத்தியானம் வந்து இந்த தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஏற்றுக்கு மாற்ற தான் வந்துருச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஹெல்த்தியான தோசை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து உங்களுக்கு ஒரு தோசை 2 தோசை சுட்டு காமிச்சிட்டு நான் நைட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி அருமையாக ரெடி ஆகிருக்கு பாருங்களேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு தெரியுது பார்த்தோன்னே. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது இட்லியாகவும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றினீங்களாலும் நல்லா வரும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தோசைக்கு ஒரு அருமையான ஸ்பைசியான சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை வந்து 1/2 கப் சேர்த்துக்கிறேன் மெஷரிங் கப்பில். அடுத்ததாக இதில் 4லேருந்து 5 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1 பல்லு பூண்டு. உங்களுக்கு இஞ்சி வேணுன்னா இஞ்சி போட்டுக்கோங்க. பட் நான் இஞ்சி போடலை. இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறமா ஒரு காஞ்சி மிளகா, அது 2 மட்டும் சேர்க்குறேன். முழுசாக பச்சை மிளகாயிலையும் பண்ணலாம், முழுசாக காஞ்சி மிளகாயிலையும் பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சம் மிளகா கருவேப்பிலை ஒரு கொத்து, அப்புறம் இதில் கொஞ்சம் புளிப்புக்காக புளி வந்து ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி, சின்ன கைப்பிடி அளவுக்கு வந்து துருவின தேங்காய், தேவையான அளவுக்கு உப்பு. இவ்வளவுதான். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ராகி சம்மந்தமாக எது பண்ணிங்கனாலுமே இந்த மெத்தடில் சட்னியை குயிக்காக 5 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இதை வந்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் தரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுனால கொஞ்சம் நமக்கு தரன்னு வரும். இருந்தாலும் வேர்க்கடலை இருக்கிறதுனால நல்லா நைஸாக அரைப்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி பண்ண வேண்டாம், டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு தட்கா பேனில் கொஞ்சம் ஆயில், கடுகு, அப்புறமா உளுந்து, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டு இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தாளிப்பு பெருசாக தாளிக்கலாம் ஒன்றும் இல்லைங்க, எப்பவும் தாளிக்கிற மாதிரி தான். பச்சைக்கடலை பருப்பு, உளுந்து, கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டீங்க அப்படின்னா அந்த சட்னி வந்து அவ்வளோ மணமாக இருக்கும். நீங்கள் நார்மல் இட்லி தோசைக்கும் செம காம்போவாக இருக்கும். கூடவே நான் சொன்ன மாதிரி ராகி களி செய்கிறீங்க அப்படின்னா அது இதோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அது முழுசாக பச்சை மிளகாயில் அரைச்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்களேன், தோசைக்கல்ல வந்து நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா தொடச்சி விட்டுட்டு தோசை ஊற்றிட வேண்டியதான். தண்ணியெல்லாம் நீங்கள் எதுவுமே கலக்க தேவையில்லை. அந்த மாவில் அப்படியே எடுத்து நீங்கள் தோசை ஊற்றுங்க. நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ நல்லா ஓட்டையாக வருது பாருங்கள், நல்லா புளிச்சிருக்கு. இப்படி இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஆயில் அப்படி இல்லை நெய் போட்டுக்கலாம். நான் வந்து ஆயில் தான் போடுறேன். நான் சொன்ன அளவு பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 பேர் வந்து ஆளுக்கு ஒரு 3லேருந்து 4 தோசை சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து நல்லா கிறிஸ்பியாக எப்படி தூக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்னா திருப்பி போடுங்க. பட் சென்டரில் வந்து எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் வேணும், ரொம்ப மொறுன்னு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பட் எனக்கு வந்து சென்டரில் கண்டிப்பாக கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்களேன். சாதா தோசை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் தவறாமல் செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பியான முளைக்கட்டின ராகி தோசை அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம்.
நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு வந்து எந்தெந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பச்சை மிளகாய் போட்டு அரைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா கார சட்னி, தக்காளி வெங்காயம்லாம் போட்டு கார சட்னி அரைப்போம்ல, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு குழம்பு டைப்பில் தான் வேணும், சட்னியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளி குழம்பு வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா புளிப்பாக தக்காளி குழம்பு வச்சு இதோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். சாம்பாரும் இதுக்கு வந்து சூப்பர் மேட்சிங்காக இருக்கும். ஒயிட் தோசைக்கு நீங்கள் என்னென்ன வச்சு சாப்பிட்றீங்களோ அது எல்லாமே கிட்டத்தட்ட இதுக்கும் வந்து நல்லா போகுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்களும் நீங்களும் இதை வந்து ஸ்ப்ரவுட் பண்ணாமல் உடனே ஊற வச்சு அரைச்சும் நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷனாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.